பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். செயின்ட் ஜான் சாப்டர் 20 verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் மரித்த பின்பு அவரை எடுத்து அடக்கம் பண்ணி சீஷர்கள்லாம் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. யூதர்களுக்கு பயந்து அந்த ஓய்வு நாளில் பயந்து நடுங்கி உட்காந்துருக்குறாங்க. கதவு பூட்டி இருக்கு. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஏசப்பா முதலாவது விசையாக சமாதானத்தை கூறுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கவனத்துக்கு கேட்பார் என்று சொல்லி நம்பார். வேற யார் வீட்டுக்கும் ஆண்டவர் போல அந்த சீஷர்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? என்ன திங்க் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. எப்படி நம்ம வெளியே தலை காட்ட போகிறோம், எப்படி நம்ம நடக்க போகிறோம், எல்லாத்துக்குள்ள ஒரு பயம். கதவு பூட்டி இருக்கு, ஆனால் ஏசப்பா உள்ள வர உங்களுக்கு சமாதானம் சொல்கிறார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்கள் காண்பித்தாட்டு சொல்லி பார்க்கணும். ஏசப்போடைய அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. இயேசு மறுபடியும் அவைகளை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றார். பரிசுத்தாவியை கொடுத்து பேசுகிறார். பாவங்களை மன்னிக்கிற காரியங்களை கொடுத்து பேசுகிறார். இதெல்லாம் அந்த இடத்துல நடக்குது. ஆனால் மறுபடியும் 8 நாள் வரைக்கும் அவங்க எந்த வேலையும் செய்யலை. அவருடைய சிஷ்யர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமா அவர்களோடு கூட இருக்கிறார். கதவுகள் மீண்டுமே பூட்டப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார். அவங்க ஒரு வேலையும் செய்யலை. முதலாவது ஒரு வேலையும் செய்யலை. கர்த்தர் வந்து சமாதானத்தை சொன்னார். திருப்பி மறுபடியுமாக தம்முடைய விழாவை காட்டுறாரு, கைகளை காட்டுறாரு. ஆண்டவரை குறித்து சந்தோஷப்பட்டாங்க. சமாதானத்தை சொல்லி ஆண்டவர் அவங்களோட தன்னுடைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே சந்தோஷப்பட்டாங்களே தவிர, அதுக்கப்புறம் ஆண்டவர் மறுபடியும் சமாதானத்தை சொல்கிறாரு. பரிசுத்தாவியை ஊதி பெற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுக்குறாரு. ஆனாலும் அவங்க மறுபடியும் சந்தோஷப்பட்டாலும் மறுபடியும் அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டிதான் உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப் அப்படி தான். சண்டே சர்வீஸில் சந்தோஷப்படுறாங்க, ஆனால் திருப்பி அவங்க லைஃப் பூட்டப்பட்டு தான் இருக்குது. அவங்க சந்தோஷப்படுறாங்க, லைஃப் பூட்டப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப் அப்படி தானே இருக்குது. எனக்கு பெரிய மாணவர்களே, நீங்கள் சந்தோஷப்படுத்த நல்ல விஷயந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏசப்போடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கை விலகிடக்கூடாது. மறுபடியுமா ஏசப்பா வேற எங்கேயுமே போல அதே டீமோட வராரு. இப்போ தோமா உள்ள இருக்கிறார். ஆண்டவர் வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த வார்த்தை அடுத்த ஸ்டெப்ஸை நம்முடைய லைஃப்பில் கொடுக்கும். சமாதானம் இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் சமாதானம் இல்லை. அதனால் சமாதானத்துக்காக மன்றாடுங்க, சமாதானத்துக்காக கண்ணீர் விடுங்க, சமாதானத்துக்காக அந்த ஐக்கியத்தை விட்டு விலகாதீங்க, சமாதானத்துக்காக கெஞ்சுங்க, கதறுங்க. ஏசப்பா நம்மளை பார்த்து சமாதானம்னு சொல்லணும். இப்போ இந்த சீஷர்களை பார்த்து ஏசப்பா சமாதானம் சொல்கிறார். நிறைய நேரங்களில் பலவிதமான சோர்வுகளை தடுமாறி கொண்டிருக்கும் போதெல்லாம் கவலைப்படாத, தைரியமாறு, நான் உனக்கு சமாதானம் நிரப்புவேன் என்று சொல்லி என்னை ஆறுதல் படுத்துகிற நேரங்கள் உண்டு. எத்தனையோ விஷயங்களில் நான் புலம்பும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார், அதிசயத்தை செய்திருக்கிறார். நம்ப முடியாத பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த சமாதானத்தின் தேவன் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களுடைய கதவை போட்டு இருக்கட்டும்.
ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருப்பேன். ஆண்டவர் என்னிடத்தில் வந்து வந்து எனக்கு பேசி பேசி இவ்வளோ பெரிய பரிவாரங்களை ஆசிரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடன் பிரச்சனையால் கதவு பூட்டியிருக்கா? குடும்ப பிரச்சனையில் கதவு பூட்டப்பட்டிருக்கிறதா? நீங்கள் ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. இந்த அப்போஸ்தலர்களெல்லாம் ஒன்றாக இருந்தாங்க. நீங்கள் ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. உங்களுக்கு சமாதானம், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நான் நம்புகிறேன். நிறைய நேரங்களில் எனக்கு சோறு வரும்போதெல்லாம் இப்பொழுது எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது உண்டு, ஐக்கியத்தை விட்டுடக்கூடாது, இல்லைன்னா சமாதானத்தை பார்க்க முடியாது. சமாதானத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் வரணும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் கடந்து போகும்போது அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதங்களும் நிறைவாக இருந்துச்சு. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும். தயவு செய்து மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய நாமத்துக்காக வாழ அர்ப்பணிங்க. ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. இயேசப்பா விரும்புகிற கூட்டத்தோடு காத்துருங்க. அவருடைய சமூகத்தில் இருந்த கூட்டத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்களேப்பா, இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். இயேசு மலப்பிதாவே, ஆமென், ஆமென்.